வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 6/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் நமக்கு என்னம்மா நம்பர்களை செட் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. அதாவது நம்ம இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்கன்னா 714ன்னு அடிச்சிருந்தாங்க இல்லையா. இந்த 714க்கான மேட்சிங் நம்பர், அதாவது 714 வந்தால் நமக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து நமக்கு குறிப்பாக ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா, கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நமக்கு இன்றைக்கி பூராமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் ஒரு வின்னிங் இதோட சரி, அதுக்கப்புறம் வந்து 6 மணிக்கு நமக்கு வின்னிங் எடுக்கல, 8 மணிக்கு நம்ம வின்னிங் எடுக்கல. அப்போ 2 ரிசல்ட்டையுமே நம்ம கோட்டை விட்டுருந்தோம். அந்தளவுக்கு தெளிவாக நம்ம எடுக்க முடியலங்கிறதா உண்மையான விஷயம். சரிங்களா, அப்போ கொஞ்சம் டஃப்பாக போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ இந்த டஃப்பாக போகிறதையும் ரொம்ப ஈஸியாக கயிறு போட்டு இழுத்து கட்டி ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சி அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அது பண்ணால் என்ன மாதிரி நம்பர்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் நாளைக்கு குறிப்பாக நமக்கு ரொம்ப ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டெக்னிக்லாம் பயன்படுத்தி நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நமக்கு எப்போலாம் நமக்கு வின்னிங் வரலையோ அப்போ அந்த நம்பரை பயன்படுத்தி நம்ம கொண்டு வருவோம். சூப்பராக வந்து வின்னிங் வந்துடும். அதே மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணுறது மூலியமாக, அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே மாதிரி, அதாவது ஹை பிச்சில் நமக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம விடவே மாட்டோம். லோ பிச்சில் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம். ஏன்னா அது வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும் வின்னிங் நம்பர். இப்போ நம்ம நினைக்கணும், இப்போ கொஞ்சம் ஹை பிச்சில் நம்ம, அதாவது பெரிய நம்பர் அதிகமாக வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மாதிரி நம்ம அப்லோட் பண்ணி நம்ம ஒரு சில ட்ரிக்குகள்லாம் பயன்படுத்தி நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, நம்ம எப்போல்லாம் வின்னிங் கிடைக்கலையோ, ரொம்ப டஃப்பாக போகுது, அப்போ இந்த மெத்தடை பயன்படுத்தும், ரொம்ப ஈஸியாக நமக்கு வின்னிங் கிடைக்கும். அதனால தான் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி டெக்னிக்கை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர்கள் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா, அந்த மாதிரி நம்பர்கள் வரப்போகுது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் வச்சு ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 51,678. சரிங்களா, அதே மாதிரி நமக்கு 289, 777. சரிங்களா, அதே மாதிரி 577, 114. எதனால தான் ரொம்ப லேட் ஆகி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அன்னைட் ஆயிடுச்சு. சரிங்களா, எதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வின்னிங் கொடுத்தே ஆகணும். அதுக்கு தான் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி பொதுவாக நம்ம உட்காந்து ரெடி பண்ணி வைக்கிறோம். சூப்பராக வின்னிங் வரும். சரிங்களா, அப்போ வந்து நமக்கு சில சேஞ்சஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வின்னிங் வராமல் போகாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில ஆக்டிடியூடில் வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். இதில் நிறைய விதங்கள் இருக்குது. அதில் நம்ம எப்படி வேணுமோ அப்படி வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும், வின்னிங் வந்துடும். சரிங்களா, அதில் வந்து நமக்கு எதையுமே நம்ம என்ன சொல்லலாம், ஒரு முயற்சிங்கிறது 2 முயற்சியாக பண்ணி பார்ப்போம். அப்போ நமக்கு வின்னிங் கண்டிப்பாக வரும். நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு வின்னிங் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு டைம் மட்டுமில்லை, நிறைய டைம் உட்காந்து முயற்சி பண்ணி நாளைக்கான ஒரு வின்னிங் நம்பரை கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 6/5/2024 திங்கட்கிழமை ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வின்னு வருது கேஎல். சரிங்களா, அது மாதிரி நமக்கு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு வந்து 0ங்க. என்னங்க திடீர்னு 0 கொண்டு வரீங்க அப்படின்னா, லோ ஆக்டிடியூட்லேருந்து இப்போ ஹை ஆக்டிடியூடுக்கு போயாச்சு. கண்டிப்பாக நமக்கு 0 தான் வரும். அப்போ நமக்கு நாளைக்கு 0 வச்சு தான் நமக்கு ஜென்ரேட் பண்ணுவாங்க. நாளைக்கு 0 வச்சு தான் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதாவது 714ன்னு வந்தாலும் சரி, அதே மாதிரி 977ன்னு வந்தாலும் சரி, 0 கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும், வராமல் போகாது. அது நமக்கு தெரியும். அது தெரிஞ்சதை நம்ம கொடுக்குறோம். என்னங்க அப்போ இங்கே வரலையே அப்படின்னா, இந்த ட்ராவில் வராது. இதனுடைய 28 இது என்ன, எந்த ட்ரா 6 மணி ட்ரா. அப்போ 6 மணி ட்ரானா 6 மணி, நாளை 6 மணி ட்ராவுக்கு நமக்கு இந்த நம்பர் மேட்ச் பண்ணி 0 கொடுப்பாங்க, பார்க்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரிங்களா, 0 வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுவும் நமக்கு லோ ஆக்டிடியூடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏ போர்டில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 2 நம்பர் எதிர்பார்க்குறோம். அதாவது என்ன நம்பருக்கு என்ன நம்பர்னால் 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பருக்கு 0வும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. சரிங்களா, நீங்கள் சொல்கிற எனக்கு சிஸ்டமேட்டிக்காக எனக்கு சரியாக புரியலைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன், என்ன சொல்லலாம், அதாவது நம்ம வந்து இப்போ இந்த 2 ட்ராவில் 3 ட்ராவே நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே இருக்கிற ஸ்லாட்டில் தான் நமக்கு நம்பர் சுற்றுறாங்க இல்லையா. மேலே இருக்க ஸ்லாட்டில் தான் நமக்கு வருது. அந்த மேலே இருக்க ஸ்லாட்டில் நமக்கு சுற்றும் போது நமக்கு என்னென்னா ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்டு 2 இருக்கும். அதே மாதிரியே மெத்தடை தான் நம்ம அந்த சாஃப்ட்வேரையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ வந்து நமக்கு அந்த ரிவர்ஸ் ஃபார்வேர்டு அப்படிங்கிற 2 விதமான பட்டன் இருக்கும். அதை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கான ஒரு வின்னிங் நம்பர் அதில் உறுதியாக கிடைக்கும். அதுக்கு தான் நான் திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதை தான் சொல்கிறேன். அந்த பட்டனை கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டு நம்ம ரெடி பண்ணி மறுபடியும் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் லோ ஆக்டிடியூட்லேருந்து கொஞ்சம் ஹை ஆக்டிடியூட் நம்ம மாற்றிருக்கிறோம். கண்டிப்பாக நமக்கு வின்னிங் வரும். சரிங்களா, அந்த மாதிரி தான் நம்ம சுற்ற வச்சுருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது,
6, 9, 7 எல்லாமே வந்து ஐ ஆக்டிவிட்டியோட தான். சின்ன நம்பரே வரல, பெரிய நம்பராக தான் வந்திருக்கு எல்லாமே இல்லையா. இப்போ பெரிய நம்பரை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது சின்ன நம்பர் தான் கிடைக்கணும் இல்லையா. அப்போ அது மாதிரி சின்ன நம்பர் தான் கிடைக்குது. நம்ம பெரிய நம்பரை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா பெரிய நம்பரே கிடைக்கும், அது வின்னிங் வராது சரிங்களா. ஆனால் பெரிய நம்பர் வச்சு ஜென்ரேட் பண்ணும்போது சின்ன நம்பர் ரொம்ப லோ ஆக்டிவிட்டியில் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நமக்கு நாளைக்கு 0 அல்லது 2 அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் என்னங்க, இது பெரிய நம்பர் அப்படி தான் வரும். அதாவது இங்கே சின்ன நம்பர் வந்துச்சுன்னா இங்கே பெரிய நம்பர் பி போர்டில் வரும், வராமல் போகவே போகாது, அப்படி தான் வரும். எல்லா ட்ராவும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெரிய நம்பர் ஏ போர்டில் வச்சாங்கன்னா சின்ன நம்பர் பி போர்டில் வச்சுருவாங்க. அப்படி தான் நீங்கள் எல்லா ட்ராவலையும் பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகிடுனா எல்லா ட்ராவலையும் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு ட்ரா 2 ட்ராவில் தான் மாறி இருக்குமே தவிர மற்றபடி எல்லா ட்ராவலையும் ஏ போர்டில் சின்ன நம்பர் இருந்தால் அதே மாதிரி பெரிய நம்பர் தான் நமக்கு பி போர்டில் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 நம்பர் 46 நம்பர் 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு 4 நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா உங்களுக்கு 0லேருந்து ஆரம்பிக்கணும், இல்லைன்னா 2ஆம் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும். இது 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி தான் நம்ம பார்த்து இப்போ எடுக்கக்கூடிய நம்பர் தான் கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு நம்பர் இப்படி தான் வரும் நாளைக்கு. அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து 714 அப்படி நம்பர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 977 கொடுத்துட்டாங்க இல்லையா. 977 கொடுத்தாலும் நம்பர் மாறிடுச்சுன்னு அர்த்தம். அதை நம்ம கவனிக்காமல் தான் இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டோம், நாளைக்கு பார்த்துட்டோம். கண்டிப்பாக 977 வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அதே தான் பாருங்கள். நம்ம என்ன சொன்னோம், அன்றைக்கி 333 வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு டோட்டலாக நம்பர் மாறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 977 வந்துருச்சு, மாறிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 747க்கான கணக்கு விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் 977க்கான நம்பர் எடுக்க போகிறோம். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஜென்ரேட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதை வச்சு ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கன்ஃபார்மாக ஓரளவுக்கு வின்னிங் நம்பர் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளைக்கு போடுறவங்க சி போர்டு யாராவது 8ஆம் நம்பர் போடுறதா 8ஆம் நம்பர் சி போர்டு போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சி போர்டு 8 அல்லது 6 அப்படிங்கிற நம்பர் 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதனால தான் நம்ம கொடுக்குற 2 நம்பர். அதாவது நாளைய பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், 089 அப்படிங்கிற நம்பர் வரணும், இல்லைனா 246 அப்படிங்கிற நம்பர் வரணும். இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பராக தான் தெரியுது. அதனால தான் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் எனக்கு 8ஆம் நம்பர் அல்லது 6ஆம் நம்பர் சி போர்டில் கொஞ்சம் அழகாகவே மேட்ச் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா 4க்கு 8ன்னு ஆடலாம், 4க்கு 6ன்னு ஆடலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதுங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்கன்னா சி போர்டு கன்ஃபார்மாக வேறு வாய்ப்பு இருக்குது. 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம். அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், அதில் மாற்றமே இல்லை சரிங்களா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதில் மாற்றம் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஏன்னா இந்த 714 977ங்கிற நம்பர்லாம் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப லோஸ்ட் நம்பர், அதாவது 0 1 இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அப்படி நமக்கு ஒரு நம்பர் வச்சுக்கிறாங்க பாருங்கள், 1ஆம் நம்பர் கொஞ்சம் சரிங்களா. 1ஆம் நம்பர் கொஞ்சம் ரொம்ப லோயஸ்ட் நம்பர் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா. நம்ம இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நாளைக்கு ரொம்ப லோயஸ்ட் நம்பர் தான் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வரக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா. உங்களுக்கு எதாவது நம்பர் வேணும் வருது அப்படின்னா நீங்கள் தெளிவாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் 8 6ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நம்பர் வருதுன்னா எனக்கு 8 6ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளேயே வந்து வின்னிங் நம்பர் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு 86 40ங்கிற நம்பருக்குள்ளே வந்து முடிஞ்சிடலாம்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 0 கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 089 0 46 இந்த நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் நம்ம எதிர் கொடுக்குறோம் சரிங்களா. இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள். இருந்த இடத்துக்கு அதே மாதிரி முக்கியமாக சி போர்டு 6 அல்லது 8 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள். நான் கொடுக்குற நம்பர் சி போர்டு 6 8 அப்படிங்கிறது மேட்ச் ஆகுதா, இல்லைங்க எனக்கு 2 நம்பருமே கொஞ்சம் ஒரு 5 செட் வைக்கலாம்னு தோணுதுங்க அப்படின்னு நினச்சா கூட வச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக வின்னிங் வரும், வராமல் போகாது. அந்தளவுக்கு தெளிவாக தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொல்லிட்டு தான் கொடுக்குறோம். தெளிவாக கொடுக்குறோன்னா தெளிவாக கொடுத்துருவோம் சரிங்களா. வின்னிங் வராதுன்னு சொல்லிடுவோம் ஓப்பனாக சரிங்களா. அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா.